பொதுவா வந்து எல்லாருமே இப்ப டயட் ஃபாலோ பண்றேன். நான் என் பாடிய பில்ட் பண்றேன் அப்டின்றாங்க. ஆனா உங்கள மாரி பெர்சன் பிளேயர்ஸ், கேம்ஸ்ல இருக்கவங்களுக்கு இந்த டயட் தான் வந்து முக்கியமானது. அதுவும் உங்கள மாரிலாம் வெயிட் தூக்கணும்னா என்ன சாப்பிடணும் அப்டின்றதே வந்து எனக்குலாம் தெரியல. அப்படி இருக்கு. நீங்க உங்களோட டயட்ட வந்து என்ன மாரி ஃபாலோ பண்றீங்க? என்ன மாரி ஃபுட்ஸ் எல்லாம் இன்டேக் கண்டிப்பா நான் பண்ணிப்பேன் அப்டின்ற ஒரு விஷயம் ஃபாலோ பண்றது என்ன? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியான ஃபுட்டு கண்டிப்பா தேவை. நம்ம ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடவே முடியாது. ம். ஹெல்த்தியான ஃபுட் இருந்தா தான் வந்து நம்ம உடம்பு மெயின்டெயின் ஆகும். பாடி வெயிட் மெயின்டெயின் ஆகும். எக்ஸ் எடுக்கலாம், புரோட்டீன்ஸ் எடுக்கலாம், கிரீன்ஸ் எடுக்கலாம், எல்லாமே எடுக்கலாம். சில ம். நாள் வந்து நாங்க பழையது சாப்பிட்டு கூட வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து நெறையவே சத்து இருக்குது. அதனால ஓகே. அதையும் சாப்பிட்டுருக்குறோம் நாங்க. ஓகே. பழுதெல்லாம் வந்து கேட்கும்போது ஆமால்ல. அதை சொல்லுவாங்க. அந்த காலத்துல பழுது சாப்பிட்டு தானேப்பா வயல்வெளியில அவ்வளோ இதா வேலை பார்த்தாங்க அப்படின்னு. அதே தான் இங்கேயுமே வந்து ஆமா. நடக்குது இல்லையா? ஓகே மேம். பட் ஆனா உங்களோட ரொட்டீன் அப்படின்றத வந்து ஃபாலோ பண்றதுக்கான விஷயங்கள், காலையில இந்த மாரி இருக்கும் சாப்பாடு, மதியம் இது, ஈவ்னிங் இது, நைட் இது அந்த மாரி ஏதாவது ஸ்ப்ளிட் பண்ணி உங்களோட டயட் இருக்குமா? அது எப்படி இருக்கும்? கண்டிப்பா அத ஸ்ப்ளிட் பண்ணி தான் சாப்பிடணும். இந்த மாரி புரோட்டீன்ஸ் தனியா, கார்போ தனியா இதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு தான் சாப்பிடணும். நைட்டு சப்பாத்தி, மதியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸு, வெஜ்ஜீஸு. காலையில பார்த்தீங்கன்னா லைட் ஃபுட்டா தான் நான் சாப்பிடணும். ஏன்னா காலைல ஒர்க் அவுட் பண்றனால லைட் ஃபுட்டா எடுத்துட்டு, புரோட்டீன் எடுத்து அதுக்கப்புறம் நெறைய கொஞ்சம் ஹெவியான ஃபுட்ஸ சாப்பிடலாம்.